ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி பார்த்தேன், உண்மை கதைன்னு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. முதியோர் காப்பகம் ஒன்றிற்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது. இத்துடன் ரூபாய் 1000 அனுப்பியுள்ளேன். நானும் என்னுடைய மனைவியும் இதிலுள்ள முகவரியில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு சிறிய இட்லி கடையை நடத்தி வருகிறோம். இருவரும் 60 வயதை கடந்தவர்கள். நான் இறந்துவிட்டால் என்னுடைய மனைவியை பார்த்துக்கொள்ள ஒருவரும் இல்லை. எனவே எனக்கு பின் அவளை உங்கள் இல்லத்தில் பராமரிக்க வேண்டும். அதற்காக என்று இந்த பணத்தை அனுப்புகிறேன். வாரம் ரூபாய் 1000 அனுப்பிவிடுகிறேன். பாதி தொகையை உங்கள் காப்பகத்திற்கான செலவுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். மீதி பாதியை என் மனைவி பேரில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள். என்றாவது ஒரு நாள் நான் அனுப்பும் தொகை வராவிட்டால் தயவுசெய்து இதில் உள்ள முகவரிக்கு வந்து என் மனைவியை அழைத்துச் செல்லுங்கள். இப்படிக்கு மீனாள் ராமசாமி என்று எழுதியிருந்தது. சென்னையில் உள்ள முதியோர் காப்பகத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் 50 பேர் இருக்கின்றார்கள். தொடர்ந்து வாரம் இந்த தொகை காப்பகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. யார் இந்த மீனாள் ராமசாமி என்று அறிந்து கொள்ள காப்பக மேனேஜருக்கு ஆவல் மிகவும் அதிகரித்து வந்தது. ஒரு நாள் நேரில் சென்று பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் வேலை பளு காரணமாக போக முடியவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று கண்டிப்பாக பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார். அவருடைய இருசக்கர வாகனத்தில் அங்கு செல்வதற்கு 2 மணி நேரம் ஆனது. 70 வயது இருக்கும் ஒரு முதியவர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் தானே மீனாள் ராமசாமி என்று கேட்டார். ஆமாம் தம்பி, நீங்கள் யார் என்று கேட்டார். விவரங்களை சொன்னார். அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று இருக்கையை காண்பித்தார். ஒன்றும் வேண்டாங்க, தண்ணீர் மட்டும் கொடுங்கள் என்று தண்ணீர் கொடுத்தபடியே நாங்கள் 2 பேரும் இந்த இட்லி கடையை 30 வருஷங்களாக நடத்தி வரோம். ஆரம்பத்தில் 2 இட்லி 1 ரூபான்னு விட்டு வந்தோம். பிறகு 2, 3, இப்போது 5 ரூபாய்க்கு விட்டு வருகிறோம். எங்கள் கடையில் 4 இட்லி சாப்பிட்டாலே சாதாரணமாக ஒருத்தருக்கு வயிறு நனைஞ்சிரும். கூலி வேலை செய்பவர்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் என்று நிறைய பேர் வருவார்கள். நாங்கள் இருவரும் தான் வேலை செய்கிறோம். எங்களுக்கு குழந்தைகள் யாரும் இல்லை. எனவே அதிகம் செலவுகள் இல்லை. அதனால் குறைந்த விலையிலே விற்பது என்று முடிவு பண்ணிவிட்டோம். வாரம் உங்கள் காப்பகத்திற்கு அனுப்பிய தொகையை விட மேலும் கொஞ்சம் மிஞ்சும். அதை இந்த ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு நோட்டு புத்தகங்கள் என்று என் மனைவி வாங்கி கொடுத்து விடுவார். எல்லோரையும் எங்கள் குழந்தைகளாகத்தான் பாவித்துக் கொள்கிறோம் என்று விவரமாக சொல்லி முடித்தார். இதற்குள் மணி மாலை 5 ஆனது. இப்போது ஆரம்பித்தாதான் 6 மணிக்கு இட்லி ரெடி ஆகிடும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார். சரிங்க ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், வேறு விஷயம் இல்லை. நான் கொஞ்சம் நேரம் இங்கேருந்து இருந்துட்டு போகிறேன் என்று மேனேஜர். சரியாக 6 மணி இருக்கும். ஒரு பெரிய பாத்திரம் நிறைய இட்லி இருந்தது. அடுத்த பாத்திரத்தில் நிறைய சாம்பார் இருந்தது. வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் 4 கொடுங்கள், 5 கொடுங்கள் என்று ஒரு பாத்திரத்தில் இட்லியும் மறு பாத்திரத்தில் சாம்பாரையும் வாங்கி கொண்டு சென்றார்கள். ஆச்சரியம் என்னவென்றால் அங்கு கல்லாப்பட்டி அருகில் யாருமே இல்லை. வருபவர்கள் அதற்கான பணத்தை பெட்டியில் போட்டுவிட்டு பாக்கி சில்லறையும் எடுத்துக்கொண்டார்கள். பெரியவர்கள் இருவரும் அந்த பக்கமே பார்க்கவில்லை. இட்லி சாம்பார் கொடுப்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். கல்லாப்பெட்டியில் ஒருவரும் இல்லையே, யாராவது ஏமாத்திட்டா என்ன செய்வீங்க என்று கேட்டார் மேனேஜர். இல்லை தம்பி, யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் போனால் போகிறது. காசு இல்லாமல் கூனி குறுகி பிச்சை எடுப்பது கஷ்டமாக உள்ளவர்கள் சாப்பிட்டு போட்டு போகணும் என்று கம்முன்னு இருந்து விடுவேன். இந்த நாள் வரை எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை. இதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என்று சொன்னார். மேனேஜருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் சில மனிதர்களா என்று வியப்படைந்தார். மேலும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அவரிடம் விடைபெற்று கொண்டு ஊருக்கு வந்து விட்டார். மாதங்கள் போனது. கடந்த 2 வாரங்களாக மணி ஆர்டர் வரவில்லை. என்ன விஷயம் என்று அவருக்கு புரியவில்லை. காப்பகத்தின் உரிமையாளரிடம் சொல்லி இருவரும் காரில் போவதாக முடிவு செய்தார்கள். மாலை மணி 6 மணிக்கு போய் சேர்ந்தார்கள். எப்போதும் போல் இட்லி வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. மீனாட்சி அம்மாள் மட்டும் இட்லி கொடுத்து கொண்டிருந்தார். எல்லோரும் வந்து வாங்கி கொண்டு போனார்கள். அதே கல்லாப்பெட்டி. எல்லோரும் பணத்தை போட்டு பாக்கியை எடுத்து கொண்டு போனார்கள். சாம்பார் பாத்திரத்திலிருந்து வாங்குபவர்களே சாம்பாரை ஊற்றி கொண்டு போனார்கள். மீனாள் ராமசாமியை மட்டும் காணவில்லை. உள்ளே நுழைந்தபோது அவருடைய பெரிய புகைப்படம் மாலை போட்டு வைத்திருந்தார்கள். மேனேஜருக்கு புரிந்துவிட்டது. விசாரித்ததில் அவர் இறந்து 20 நாட்கள் ஆகிவிட்டதாம். அங்குள்ள மக்கள் உதவியால் ஈமச்சடங்குகள் நடந்ததாம். 2 நாட்களாகத்தான் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளாராம் அவர் மனைவி. உங்கள் கணவர் எங்கள் காப்பகத்திற்கு வாரம் பணம் அனுப்பும் விவரம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். தெரியுமே என்று சொன்னார். நீங்கள் காப்பகத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்றார். இல்லை ஐயா, அவர் இறந்தவுடன் இங்கு உள்ளவர்கள் காட்டிய அன்பு என்னை வியப்படை செய்துவிட்டது. எனவே என்னால் முடியும் வரை இந்த கடையை நடத்துவது என்று முடிவு செய்துள்ளேன். அடுத்த வாரம் முதல் என்னுடைய கணவர் அனுப்பும் தொகையை நானே தொடர்ந்து அனுப்பி வைக்கிறேன்.
அதை நீங்கள் உங்கள் காப்பகத்தின் கணக்கில் வைத்துக்கொள்ளவும். அங்கு உள்ள வயதானவர்களுக்கு என் கணவருடைய ஆசைப்படி உபயோகப்படட்டும். என்னை பற்றி கவலையப்பட வேண்டாம். இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் என்னை நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார். சரிம்மா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களுக்கு ஃபோன் செய்யுங்கள் என்று சொல்லி காப்பகத்தின் முகவரி அட்டையை கொடுத்துவிட்டு திரும்பினார்கள். இப்போது அவர்களுக்கு புரிந்துவிட்டது இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று. எதையும் பெறுவதை விட கொடுப்பதில்தான் ஆனந்தம், அமைதி, திருப்தி, நிம்மதி உள்ளது. இதை புரிந்து கொண்டால் நாமும் புத்திசாலித்தான்.